கோடைக்காலம் தொடங்கினாலே போதும் ஏசி ஃபேனோட அவசியம் அதிகமாகிடுது. தற்போதெல்லாம் அடிக்கிற வெயிலுக்கு ஃபேன் ஓடுனாலும் பத்தல. பகல்லையுமே கூட ஏசியோட தேவை இருக்குது. பகல்லையுமே ஏசி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியல. அந்தளவுக்கு வீடில் தற்பொழுது ஃபேனை போல் ஏசியை இயக்க வேண்டியதாக இருக்குது. அந்தளவுக்கு வெப்பம் நம்மளை வாட்டி வதைக்குது. இன்னும் கோடைக்காலம் கூட தொடங்கலை, அதுக்குள்ளே இவ்வளோ வெயில் அடிக்குது. இன்னும் மே மாதம்லாம் போனால் அவ்வளோதான் போல். இப்படி எப்படி ஃபேன் 24 மணி நேரம் ஓடுதோ அதே போல் தற்பொழுது ஏசியுமே நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இப்படி பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய கவலை என்னென்னு பார்த்திங்கன்னா கரண்ட் பில்லு தான். இந்த கோடை காலத்தில் ஒரு 4 மாதத்தில் கரண்ட் பில் எவ்வளோ வரப்போகுது அப்படின்னு நம்மளுக்கு பெரிய தலைவலியாக இருக்கும். அதுவே ஒரு பெரிய கவலையாக இருக்கும். இதையெல்லாம் நம்ம தவிர்ப்பதற்கு மற்றொரு வழியும் இருக்குது. அதுதான் சோலார் ஏசி. இதன் மூலயமா ஒரு முறை மட்டுமே நம்ம முதலீடு செஞ்சோன்னா போதும். மின் கட்டணத்தை பற்றி நம்ம கவலைப்படவே வேண்டாம். நாள் முழுக்க நம்ம குளிர்ந்த காற்றை அனுபவிக்கவும் முடியும். ஆனால் இதில் ஒரு சிக்கலும் இருக்குது. சோலார் ஏசி பார்த்திங்கன்னா சூரிய ஒளியிலிருந்து சோலார் பேனல்கள் மூலமா உருவாக்கப்படும் ஆற்றல் மூலமாக வேலை செய்யுது. இதன் மூலயமா நம்ம மின் கட்டணத்தில் இருந்து நம்ம தப்பிக்கவும் முடியும். வழக்கமான ஏசியை இயக்க அதிகமான மின்சாரம் செலவாகும் இடத்துல அதே நேரத்தில் இந்த ஏசியை பயன்படுத்தும் பொழுது மின்சாரமே செலவாகுது. வழக்கமான ஏசியில் பராமரிப்பு செலவும் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ஏசியில் அதுவுமே கிடையாது. வழக்கமான ஏசியோட சோலார் ஏசியை அதிக பவர் ஆப்ஷனும் இருக்குது. வழக்கமான ஏசி மின்சாரத்தில் மட்டும்தான் வேலை செய்யும். ஆனால் சோலார் ஏசி பார்த்திங்கன்னா சோலார் பவர் மற்றும் சோலார் பேட்டரி மூலமாகவும் நம்ம பயன்படுத்த முடியும். சோலார் ஏசியை நம்ம பயன்படுத்தணும்னா நம்ம சோலார் பேனலை நம்ம பொருத்த வேண்டியதாக இருக்கும். அப்படி சோலார் பேனல் பொருத்தப்படும் பொழுது நம்ம பகலில் மட்டும்தான் இந்த ஏசியை பயன்படுத்த முடியும். பேட்டரியோட உதவியை கொண்டு நம்ம இரவுலையுமே நம்ம பயன்படுத்த முடியும். இருந்தாலுமே பார்த்திங்கன்னா சோலார் ஏசி, சோலார் பேனல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விலை எங்கேயோ எகிரிடும். சோலாரோட ஏசியோட விலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் ஆகுது. அதே போல் சோலார் பேனல் இன்ஸ்டாலேஷன் இது எல்லாமே சேர்த்தோன்னா நம்மளுக்கு 1,00,000லேருந்து 1,50,000 லட்சம் வரைக்கும் ஆகுது. இதெல்லாம் நம்மளுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து நம்மளுக்கு எப்படியுமே 1,00,000லேருந்து 1,50,000 ரூபாய் ஆகும். இப்படி அதிக விலை கொடுத்து தற்பொழுது சோலார் ஏசி, சோலார் பேனலை நம்ம நிறுவ வேண்டியதும் இருக்குது. இப்படி சோலார் ஏசியை நம்ம வாங்காமல் வெறுமனே சோலார் பேனலை போட்டு ஆன் கிரிட் பவர் மூலிமா நம்ம சோலாரையும் இயக்க முடியும். சோலார் பேனல்லேருந்து வர பவரை டைரெக்டாக நம்ம ஈபிக்கு கொடுத்துட்டு ஈபியிலேருந்து நம்ம அந்த சோலார் பவரை எடுத்து நம்ம பயன்படுத்த முடியும். அப்படி பயன்படுத்தும் பொழுது நம்ம ஏசி மட்டும் கிடையாது, ஃபேனு, ஃப்ரிட்ஜு, டிவின்னு எல்லாத்தையுமே நம்ம இயக்க முடியும். அப்படி பார்த்தாலுமே சோலார் பேனல் மட்டுமே போடணுனாலும் கிட்டத்தட்ட நமக்கு 1,00,000லேருந்து 1,50,000 லட்சம் 2,00,000 ரூபாய் வரைக்கும் நம்ம தற்பொழுது செலவாகுது. இது எல்லாம் ஒரு முறை செலவு தான் பார்த்தாலுமே கூட இதனுடைய விலை மிகவும் அதிகமாகுது. அதனால் தற்பொழுது இவ்வளோ விலை அதிகமாக இருந்தாலும் இதனுடைய ப்ரொடக்ஷன் யூனிட் அதிகமாக விலையும் குறையும். ஆனால் இதற்காக அரசாங்கமும் பல முயற்சிகளும் எடுத்துகிட்டு வராங்க. சோலார் பேனலுக்கான சப்சிடியுமே கொடுத்துட்டு வராங்க. ஆனால் இந்த சப்சிடி எல்லாமே பார்த்திங்கன்னா வருமான வரி கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். தற்பொழுதெல்லாம் இந்தியா மட்டும் கிடையாது, உலகமே க்ரீன் பவர் எனர்ஜியை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கு. இதனால் மின்சாரத்தை தவிர்த்து அதற்கு ஏற்ற ஆல்டர்னேட்டிவ் பவரை தான் நான் தேடிக்கொண்டு போகிறாங்க. இதனால் கண்டிப்பாக வருங்காலங்களில் மின்சாரமே இல்லாத உலகமாக கூட மாறலாம். இதனால் உங்கள் அருகில் இருக்கிற சோலார் பேனல் போடுறவங்கக்கிட்ட 4-5 பேர்கிட்ட விசாரித்து யார் குறைவாக சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்களும் சோலார் பேனலை நிறுவலாம். சோலார் ஏசிக்கு பதிலாக ஆன் கிரிட் பவர் கொடுத்து நீங்கள் பயன்படுத்த முடியும். ஆன் கிரிட் பவர் கொடுத்து அதிலிருந்து நீங்கள் மின்சாரத்தை எடுத்து நீங்கள் ஏசியை மட்டும் கிடையாது மற்ற மின்சார சாதனங்களையுமே நீங்கள் பயன்படுத்த முடியும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு ஆரம்ப தமிழ் யூடியூப் சேனல் பார்க்கும். நன்றி, வணக்கம்.